தலைப்பை கேட்ட உடனே அண்ணன் பிரமாதமான தலைப்பு தம்பி அப்படின்னாங்க. ஏன் புத்தகம் ஒரு வெடிகுண்டு அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி தென்கட்சி ஐயாவுடைய அந்த கதையை சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராசா என்ன பண்ணிருக்காரு, அந்த ஊருடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கன்னு நினைச்சாராம். நினைச்சு என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டியிருக்காரு. இந்த மேடையிலேருந்து இந்த பின்னாடி இருக்க காம்பவுண்டு சுவர் வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த பெரிய பின்னாடி திரும்பி யாரும் காம்பவுண்டு சுவரை பார்க்காதீங்க, இந்த தான் இருக்கு. எல்லாரும் காம்பவுண்டு சுவர் எங்கே இருக்கு வெட்டி அதில் விஷ பாம்பு, முதலை, விஷ செடி இதெல்லாம் போட்டிருக்காரு. போட்டு ஒரு அறிவிப்பு, யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறானோ அவன்தான் இந்த நாட்டுடைய சிறந்த வீரன், அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், வேணாம்னா 1000 பவுன் தங்க நகை தாரேன், அதுவும் வேணாம்னா என் பொண்ணையே தரேன் இருக்கார். இளவரசி யாருன்னா செங்கல்பட்டில் பிறந்த பிள்ளை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு, தகத்தகன்னு மின்னுது, தங்கத்தை விட மின்னுது. இதை கேட்ட உடனே உற்சாக பெருவெல்லாம், இளைஞர் கூட்டம் வந்துருச்சு. அப்படியே குளத்தை சுத்தி மொய் மொய் நிற்கிறான் ஆம்பளை ஊரா. ஆனால் ஒரு வயலும் குதிக்கல, ஏன்னா உள்ள பாம்பு போங்குது, முதல்ல வாங்குது, எல்லாருக்கும் கால் நடுங்குது. ராஜாக்கு ஒரே வருத்தம், என்னடா அது 100 ஏக்கர் 1000 பவுன். உங்களுக்குலாம் வருத்தம் இருக்கும், தங்க விலை இவ்வளோ பவுன் தெரிஞ்சிருந்தா. தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் வித்தானையா பாவி மனுஷன். நாயா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தம்பி மற்றதுக்கு விற்றாலும் பரவாயில்ல, கண்டதுக்கு வித்துட்டான் தம்பி அந்த ஆள். எதுக்கு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு வித்தன் தம்பி, இன்னும் அடகு கடையில் வச்சுட்டு மீட்கவே இல்லை தம்பி. இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி. சரி எதுக்குன்னு இப்போ தங்கத்தெல்லாம் மறந்துட்டோம். முதல்ல விலையை பார்த்து வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், விட்டுருவோம்னு விட்டுட்டோம். இதெல்லாம் தாரம்ட்டமே, யாருமே குதிக்கலையேன்னு ராஜா நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப என்னைய மாதிரி சரி விட்டுருங்க வேணாம், உங்களை மாதிரி ஒரு இளைஞன் சட்டான்னு குதிச்சிட்டான். உள்ள குதிச்சு முதலையெல்லாம் மிதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் அத்தறிஞ்சு மேலே ஏறினா ஊரே கொண்டாடுறேன். கை தட்டி தோல்ல ஏற்றி வச்சு மேடைக்கு ஏற்றிருக்காங்க. மேடைக்கு ஏற்றுனா ராஜாவுக்கு கண்ணெல்லாம் கண்ணீர், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. அவன் அவர்கிட்ட வாங்கவா வந்தேன், கொடுத்தாரு வாங்கிக்கிட்டான். என்ன சரி, என்ன வேணும் உனக்கு, 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 பவுன் நகை வேணுமா? வேணாம். ஓஹோ, என் பொண்ணு வேணுமா? வேணான் இருக்கான். ஒரு கோவம் வந்துருச்சு. அப்புறம் ஏன்டா குச்சா, என்ன வேணும்? என்னை இவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான்னு இருக்கேன். அவனு வேடிக்கை பார்க்க வந்திருக்கான், இவனு பின்னாடி தள்ளி இருக்காங்க போடா. இப்போ அது மாதிரி தள்ளிவிடப்பட்டவர்களாக இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது பார்க்குறேன், மேடம் முடியும் போது எவ்வளோ விருப்பப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ பேர் அப்படி. திருவள்ளூர் மாவட்டம் அப்படி இருக்காதுன்னு சொல்லி மேல இருந்து கல்வி அதிகாரி அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அந்த அந்த இங்கே வந்த உடனே ஒரு குட்டி பையனை, அன்னை முத்தனை, அந்த பையனை பார்க்க நான் விரும்புகிறேன். அவங்க பெற்றோர்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் ஹோமியோபதி மருத்துவர்கள். அந்த குட்டி பையன் பாரதிதாசன் வேஷம் போட்டதோடு இல்லாமல் படின்னு பாரதிதாசனுடைய ஒரு பெரிய கவிதை இருக்கு. ஷால், பாரதிதாசன் ஷால் இல்லாமல் அடாடா அடாடா அந்த முழு பாட்டையும் படிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் மருத்துவர்களாக இருக்கிறாங்க. அந்த பையனை அரசு பள்ளியில் படிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உட்காரு தம்பி, உட்காருங்க உட்காருங்க. அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? வீரன் ஈவேரா. இந்த ஊரில் நகைச்சுவைக்கு கூட நீங்கள் எல்லாம் தள்ளிவிடப்பட்டவர்கள் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, கீழே இருந்து இன்னும் கொஞ்சம் சொன்னால் எந்த வந்து அடிச்சிருப்பீங்க. ஒரு யாரை பார்த்து என்னடா சொல்கிற படவா ராஸ்கல். புத்தகம் ஒரு வெடிகுண்டு அப்படிங்கிறத ஏன் தலைப்பாக கொடுத்துருக்கேன்னா, எனக்கு இந்த மேடையை இப்படி அமையும்னு தெரியாது. நான் இந்த வீரன் ஈவேரா போல சின்ன பையனாக இருக்கிறப்போ தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது உண்டு. அப்போ ஒருத்தர் பேசுறது மேலே எனக்கு பயங்கரமான பைத்தியம். அவர் தான் துவக்கத்தில் பேசுவார், பைத்தியம் மாதிரி உட்காந்து கேட்பேன். அவர் பேசும்போது எங்கேயுமே நகரவே மாட்டேன். அவர் நல்ல நகைச்சுவையாக பேசிட்டு முடிக்கும் போது ஒரு நல்ல கருத்து சொல்லுவார். நகைச்சுவையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தால் மட்டும் போதாது,
அந்த கருத்துக்களை கேட்டு வளரவும் வேணும்னு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு அடித்தளம் போட்டவர். அவரை உண்மையில சொல்லணும்னா மனசார அவரை பார்த்து தான் பேசணுங்கிற ஆசை வந்தது, 4 பேரை சிரிக்க வைக்கணுங்கிற எண்ணம் வந்தது. அப்போ சும்மா எதையாவது பேசக்கூடாது, அவர் சொன்ன மாதிரி நம்மளும் எதையாவது கருத்து சொல்லணுங்கிறது இருந்துச்சு. வாசிக்க ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம். என்னுடைய கல்லூரி நாட்களில் எல்லாரும் வாத்தியார்கள்லாம் பாடம் நடத்தும் போது நான் கீழே உட்காந்து காமராஜரையும் கக்கனையும் அலெக்சாண்டரையும் நிறைய பேரை வாசிச்சிருக்கேன். அந்த புத்தகம் தான் என்ன ஆகியிருக்கு, அந்த இத்துணுண்டு பையனை வெடிச்சு யாரை பார்த்து ரசித்து பேச வேண்டும் என்று நினைத்தனோ அந்த மதுரை முத்து அண்ணனுக்கு அருகாமையில் ஒரு இருக்கையை எனக்கு அமர்த்தி கொடுத்துருக்கு. இதனாலதான் புத்தகம் ஒரு வெடிகுண்டு. சரி, இப்ப யாரெல்லாம் வீட்டில் குண்டு வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. காவல்துறை அதிகாரி எங்களை சந்தேகமா பார்க்காதீங்க. புத்தகம் ஒரு வெடிகுண்டு. நாங்க வேற நீங்க குண்டு எது வச்சிருக்காங்க உருண்டை நினைச்சிடாங்க. அது உங்க ஊர்லைங்களா சார்? கோயம்புத்தூர் இருக்கட்டும். அவங்க இந்த அரிசிமா உருண்டை சொல்றாங்க, அதையும் யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம், அதுவும் நல்ல உருண்டை தான். இந்த புத்தகங்களை ஏன் வாசிக்கணும், இந்த புத்தகங்களை ஏன் படிக்கணும்னு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பப்பாசி அமைப்பு அந்த அருண் மாதிரியான நபர்கள்லாம் எங்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கிறாங்க. இப்போ நாங்கள் பேசிட்டு போன உடனே எல்லாரும் உள்ள அப்படியே அந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் புத்தகங்களை அள்ளிக்கிட்டு ஓட போறீங்களான்னா அது கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, நீங்க வாசிக்கிறீங்கிறது ரெண்டாவது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாசிக்கிறீங்கிறது ரெண்டாவது, வாங்கணுங்கிற எண்ணம் தான் முதல்ல. வாங்கணுங்கிற ஒன்றும் இல்லைங்க. நீங்க உள்ள போய் என்ன புத்தகம் வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ யார் வாசிக்கணும்? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளா? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை தானே வாசிக்கணும். பெற்றவங்களும் வாசிக்கணும். பெற்றவங்க மட்டும்தான் வாசிக்கணுமா? மற்றவங்களும் வாசிக்கணும். மற்றவங்க மட்டும்தான் வாசிக்கணுமா? எல்லாரும் வாசிக்கணும். நீங்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆய்வு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் ஒரு கருத்து பதிவு செய்கிறாங்க. என்ன டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளாம் குட்டி பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. இந்த பொதுவாரு காரு, இந்த பஸ்ஸு, மேலே பாரு அடே அப்பா ஃப்ளைட்டு. இப்போ அவன் கூப்பிட்றான், அப்பா இன்ஸ்டாகிராமு, அம்மா ரீல்ஸு, லைக் பண்ணினா ஹார்ட் வருது பார்த்தியா, அது அமைக்கிறாத காசு போயிடும். அவன் சொல்றான், நம்ம சரிப்பா நான் தொடவே மாட்டேன். ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸா இருக்கிறாங்கிறாங்க. துருத்துருன்னு இருக்கான் புள்ள. எல்லார் வீட்லையும் புள்ள அப்படித்தானே இருக்கு. முன்னெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் துருத்துன்னு இருப்பான். இப்போ வாத்தியாரை தவிர எல்லாருமே துருத்துன்னே இருக்காங்க. அவர் பரிதாபமாக உட்காந்துருக்காரு. எங்கடா உங்களாம் கயத்தை போட்டு கட்டுறதா என்னடாச்சு? இப்போ இந்த ஹைப்பர் ஆக்டிவா துரு டிஸ்ட்ராக்டடா இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, இதை எப்படி சார் நல்வழிப்படுத்துறது? நீங்க முன்னாடிலாம் எல்லார் வீட்டுக்கும் போனா குழந்தை, வள்ளுவர் தான் சொன்னார், யாழ் இனிது குழல் இனிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். குழந்தை இருக்கிற வீடுன்னா அழகு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அழகா இருப்பாங்க. அம்மா அழகா இருப்பாங்க, அப்பா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அப்பா கோமா அம்மா கிட்ட வருவார், புள்ள அழுதுச்சுன்னா ஆத்தின்னு போய் பிள்ளைய தூக்குவார். அந்த வீட்டில் இருக்கிற ஆயா ஐயா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பிள்ளைக்கு பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ளேயும் போங்களேன், உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சுன்னா பிள்ளை சொல்லிடுது. நம்ம நல்ல பெரிய உருண்டையா உணிச்சு மூக்கு வாய் எல்லாத்துலையும் திணிச்சு சாந்து அடைக்கிற மாதிரி அடைச்சிடுறோம். உருளைக்கிழங்கு எந்த கூடையில இருந்திருக்கணும்? உருளைக்கிழங்கு கூடையில தான் இருந்திருக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூடைக்கு போனதே பெரிய தப்பு. இது ஒரு பாட்டு. ஏன் இதெல்லாம் செய்யறோம்னா, நமக்கு அவனை பொறுமையா திறக்க வச்சு அந்த 2 இட்லியை ஊட்டுற அளவுக்கு என்ன இல்லை, நிதானம் இல்லை. பிள்ளை கேட்டுச்சா? இப்போ இன்னைக்கு பிள்ளைலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் தள்ளிக்கிட்டே இருக்காங்க செல்போனை. அதில் கண்டது கழியது வருது. நான் நிறைய பார்க்குறேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டது கழியது வருது பிள்ளை செல்போனில். அவன் அதை தள்ளிக்கிட்டே இருக்கான். என்ன ஃபோனை வாங்க போனால் நம்மளை முறைக்கிறான், கொண்டு விட உடனேங்கிறான். அப்பா அம்மா ஃபோனை வாங்கினா எங்கள் பிள்ளை அழுகுமோன்னு அது கையில் இருந்தால் சந்தோஷம். ஆஃபீஸர் கூப்பிடு, சார் ஃபோன் அடிச்சா ஏன் கட் பண்ணுறீங்க? தெரியலையே சார். அவன் சொல்கிறான், நான் தான் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் கட் பண்ணி விட்டேங்கிறான். அவன் கான்ஃபிடென்ட்டாக கட் பண்ணுறான். இப்போ நம்ம எங்கேயோ இருந்து இந்த பிள்ளைகள்ட்டு தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறோம், செல்ஃபோனை கொடுத்தா அவன் வாட்டில் பேசாமல் இருக்கா, நம்ம வாட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ட்டு தப்பிக்கிறதுக்கு பெற்றோர்கள் செய்கிற முயற்சி இருக்குல்ல. சில வீடுகள்லாம் அம்மா பார்க்குறாங்க செல்ஃபோனில்,
எதை பார்க்கணும்னே இல்லாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல செல்போனில். நம்ம தேடி யாரெல்லாம் சமீபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போய் பார்த்தீங்க சோசியல் மீடியாவில்? நம்ம போகிறோம், அதுவாக வருது. வாரதை பூரா வாரி அரைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா பார்க்குறாங்க, ஒரே வாரத்தில் உதட்டை சிவப்பாக்க வேண்டுமா? எலும்புச்சம்பழத்தில் தக்காளியை பிழிந்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு ஒரு வாரம் உதட்டில் ஓயாமல் தேய்த்து வந்தால் உதடு சிவப்பாயிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலும்புச்சங்காடு நிற்கிது, வாமா சேர்ந்து தேப்பான். இப்போ இது வெடிகுண்டு இல்லை, அது பயங்கரமான குண்டு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிள்ளைய ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்குள்ள வருது, அப்பாவும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். அந்த பிள்ளை செல்போன் எடுக்குமா? அந்த பிள்ளை செல்போன் எடுக்குமா? அப்பா மடியில் வந்து உட்காரும், என்னப்பா வாசிக்கிறேன்னு கேட்கும். அம்மா கிட்ட போய் உட்காரும், என்னம்மா படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்கும். தெரிந்தோ தெரியாமலோ அந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பு பழக்கமாகும். இந்த வாசிப்பு பழக்கம் ஏன் முக்கியம்? நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போமே. நம்ம எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோம், பிள்ளை நல்ல காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோம், நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். எதுக்கு? இந்தியா வல்லரசு ஆக்குறக்கா? சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கா? நல்லாசிரியர் விருது பெறுவதற்கா? அர்ஜுனா, பத்மபூஷன் பெர் ஆனம் சேலரி என்ன? 7.5 lakhs. ரொம்ப கம்மியா இருக்கே தம்பி. எங்கேயோ காசு சம்பாரிச்சா போதுங்கிற மனோநிலைக்கு என்ன ஆயிட்டோம்? தள்ளப்பட்டுட்டோம். சரிதானே? எங்கேயோ காசு சம்பாரிச்சா போதும்னு என்ன ஆயிட்டோம்? தள்ள ஆரம்பிச்சிட்டோம்ல. இந்த காசு சம்பாதிக்கிறது முக்கியம்னு திருக்குறள் சொல்றார். என்ன சொல்றாரு? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை. காசு சம்பாதிக்க தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். காசு சம்பாதிக்கிற தப்புன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்க ஊர்ல, உங்க வீதியில, உங்க தெருவில் உங்க சொந்தக்காரன் ஒருத்தன் 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க காசு இல்லாத போது உங்களை பார்த்த பார்வையும் இன்னைக்கு உங்க புள்ள நல்லா படிச்சு நல்ல நிலைமையில கழுத்துல சங்கிலி போட்டுருக்கிற பார்க்கிற பார்வை என்னவா இருக்கு? வேறையா மாறி இருக்குல்ல. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. பொருள் அல்லவரை, ஒரு பொருளாவே இல்லை, பொருளாக செய்யும், அவனை மதிக்கிற ஆளா செய்கிறது பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார். காசை விட உன்னை பெரிய ஆளாக்குறது எதுவுமே இல்லைடாங்கிறார். சரி, காசை விட பெரிய ஆளாக்குறது எதுவுமே இல்லை, அப்ப காசு எப்படி வேணா சம்பாரிச்சலாமா? இது முக்கியமான கேள்வி. சரிதானே? காசை எப்படி வேணா சம்பாரிச்சலாமா? ஒரு பையன் MBA முடிச்சிட்டான். அப்பா போப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, அவர்கிட்ட போய் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கன்னு அப்பா அமுச்சு வச்சிட்டார். இவனுக்கு கிளம்பி போயிட்டான். சார் இது மாதிரி பிஸ்னஸ் கற்றுக்கலான்னு வந்தேன். சரி தம்பி, டெய்ரி தான் இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய மார்க்கெட்டு, இம்போர்ட்னாலும் எக்ஸ்போர்ட்னாலும் பெரிய ஆள் ஆகிடலாம். பேசிக் கற்றுக்க 4 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம், பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எழுதிக்கிட்டான், நோட் எடுத்துக்கிட்டான். பஞ்சுவாலிட்டி, காலையில் 5 மணிக்கு பால் கறந்தினா சாயங்காலமும் கறக்கணும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, மாடு என்ன சாப்பிடுதுங்கிறத கவனமாக இருக்கணும். சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். சரி, மாடு என்ன சாப்பிடுங்கிறதுல கவனமாக இருக்கணும். 3வது, 1 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் தண்ணி கிடக்கணும். கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் தான் நீ என்ன ஆக போகிறங்கிறதே இருக்குது. எக்காரணத்தை கொண்டு நீ பால் கறக்கும் போது மாட்டுக்காரன் அதை பார்த்துடக்கூடாதுன்னு இருக்கான். அவன் ஊரா விட்டு மாட்டிலையா பால் கறந்து. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ங்கிறார். எப்படி? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி. இன்னைக்கு சென்னையில் ஒரு காவல்துறை அதிகாரியை கைது பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க, பல்வேறு துறையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ பாலியல் தொழிலை ஒடுக்குகிற துறையில் அந்த அம்மா சிறப்பு காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் கேடட். அவங்க வீட்டிலையும் இன்னும் சில இடங்கள்லையும் தேடி பார்த்தா 5.42 கோடி அந்த அம்மா பதுக்கி இருக்கிறதா பிடிச்சிருக்கிறாங்க. 5 கோடி சம்பாரிச்சா நல்லாத்தான் இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பிடிச்சா எப்படி இருக்கும்? இதை யாரு சொல்லி கொடுக்குறா? இதை யாரு சொல்லி கொடுக்குறா? அவன் வளரும் போது அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளும் படிச்சானா, சக ஊழியர் காசு வாங்கும்போது இவன் வெடிப்பானா மாட்டானா?
இவன் வெடிப்பானா மாட்டானா? இதை சொல்லி கொடுக்குறதுக்கு தான் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? புத்தகம் வாசிக்க ஆரம்பி. எங்கேருந்து சார் புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணுறது? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? எல்லாரும் கேட்குறாங்க, நான் என்ன புத்தகம் வாங்குறது? புத்தகம்னு நீங்கள் எதையாவது வாங்குங்கன்னு சொல்லுவேன். எதையாவது வாங்குங்க, சும்மா உள்ளே போங்க, நிறைய பதிப்பகம் இருக்குது, உள்ளே புகுருங்க. ஒரு வருத்தமான செய்தியை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அறிவார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, சரி எல்லாம் ஓகே. அவனுக்கு ஒன்று மிஸ் ஆகுது சார். என்ன தெரியுமா? இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் உணர்வு ரொம்ப குறைவாக இருக்கு. எத்தனை பேர் அத்தை மேலே உசுராக இருக்கான்? எத்தனை பேர் மாமா மேலே பிரியமாக இருக்கான்? எத்தனை பேருக்கு தாத்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு பாட்டினா ரொம்ப சரி? ஒன்று விட்ட மாமா செத்ததுக்கு இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களும் அழுதுருக்கோம்ல. யாரோ ஒரு அத்தையோடைய விபத்துக்கு நம்ம எல்லாரும் சாப்பிடாம இருந்திருக்கோம்ல. ஒரு வேளை இன்னைக்கு தாத்தா தவறிட்டாருங்கிற செய்தி பேரனுக்கு போனால் தாத்தா இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு கேட்குறான்ல சார். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பெற்றோர்களை பிள்ளைகள் பெற்றோராக பார்க்காம ஏடிஎம் மிஷின்களாக பார்க்கிற கலாச்சாரம் வளர்ந்துருச்சா இல்லையா? வளர்ந்துருச்சா இல்லையா? யார் இவனுக்கு இதை கடத்துறது? நாமுத்துக்குமார் அண்ணன் அணிலாடு மூன்றில்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் இன்றைக்கி கூட அதை வாங்கியிருக்கேன். அந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 170க்கும் மேற்பட்ட சிறைகளில் நூலகம் அமைக்கிற பணியை செய்கிறாங்க. அண்ணன் ஜின்னான்னு ஒருத்தர் உடன் செய்கிறார். அந்த நூலகங்களுக்கு 1000 அணிலாடு மூன்றில் புத்தகமும் 1000 வேடிக்கை பார்ப்பனும் வாங்கி கொடுத்தேன். சிறைச்சாலையில் இருக்கவன் படிக்கணுங்கிறதுக்காக. ஏன் தெரியுமா? ஏன் சிறைச்சாலையில் இருக்க அதை படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அம்மானா என்ன, அப்பானா என்ன, தம்பினா யாரு, அக்கானா யாரு, மாமா அத்தை பெரியப்பா சின்னம்மா பெரியம்மா ஆயா அம்மாவளி ஆயா அப்பாவளி அப்பத்தா எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காரு நாமுத்துக்குமார். அதில் நாமுத்துக்குமாரோடைய அப்பா பற்றி அதில் எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பகுதியை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாமுத்துக்குமாரோடைய அப்பா தவறிடுறார். தவறின உடனே நாமுத்துக்குமாரோடைய அப்பாவோட டைரியை எடுத்து பார்க்குறாரு நாமுத்துக்குமார். ட்ரங்கு பெட்டியிலேருந்து அந்த 16வது நாள் அந்த காரியம் செய்வோம்ல, அன்னைக்கு டைரியை எடுத்து வாசிக்கிறார். எடுத்தோடனே நாமுத்துக்குமார் என்ன பண்ணுறாருன்னா 1975 ஜூலை 12ஆம் தேதிக்கு போகிறார். ஏன்னா அது நாமுத்துக்குமார் பிறந்த நாள். நம்ம பிறந்த நாளில் நம்ம அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதில் எழுதுகிறாரு, அண்ணன் சற்றே சாய்ந்த கையெழுத்தில் இந்த ஒற்றை வரியை எழுதியிருந்தீர்கள் அப்பா, இந்த உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்து விட்டான். இது நாமுத்துக்குமாரோடைய அப்பா நாமுத்துக்குமார் பிறந்தப்ப எழுதினது குறிப்பு. அன்று நீங்கள் என் மீது வைத்த மூட நம்பிக்கை எனது தன்னம்பிக்கையாக இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் நாமுத்துக்குமார் உலகம் போற்றும் கவிஞனாயிருக்கிறான் என்று எழுதி கொண்டிருந்த போது இந்த உலகத்தின் 3வது அறிவாளி என் விரலை பிடித்து விளையாட அழைத்து கொண்டிருக்கிறான் எழுதார் நாமுத்துக்குமார். ஆதவன் நாமுத்துக்குமார் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து காஞ்சிபுரத்திலிருந்து மாமல்லபுரத்துக்கு கடற்கரையை வேடிக்கை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. நண்பர்கள்லாம் சைக்கிளில் போகிறாங்க. நாமுத்துக்குமாரோட அப்பா நாமுத்துக்குமாரை ஓட்டை விட்டு பின்னாடி உட்கார்ந்ததே கிடையாது. தனியாக அனுப்புறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. நாமுத்துக்குமாரோட அம்மா சின்ன வயசில், நாமுத்துக்குமாரோட சின்ன வயசில் 1.5 வயசில் தவறிட்டாங்க. ஆயா வேணாங்கிறாங்க. அப்பா போடான்னு அனுப்பிச்சி வச்சிட்டார். நண்பர்கள்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து 60-80 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டாங்க மாமல்லபுரம். அங்கே போய் கடற்கரையை பார்த்துட்டு திரும்பினா அப்பா நிற்கிறார் பின்னாடி. என்னப்பா? இல்லைடா அவனை தனியாக விட மனசுலடா வந்துட்டேன்டாங்கிறார் அப்பா. திரும்பி வரும்போது நாமுத்துக்குமாரோடைய அப்பா ஓட்டுறாரு, நாமுத்துக்குமார் பின்னாடி உட்காந்துருக்கார். ஓட்டிகிட்டே வர்றாங்க. அங்கேருந்து நிறைய பேசிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ அப்பா தவறுனதுக்கப்புறம் அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு மாமல்லபுரம் கடற்கரைக்கு எடுத்துகிட்டு போகிறார் நாமுத்துக்குமார். கரைச்சிட்டு திரும்பி வரும்போது எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் என்றுமே கடக்க முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறேன். இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை அப்பாவை ஏடிஎம் மிஷினாக பார்க்குமா? இந்த உணர்வுகளை வாசித்த குழந்தை. வைரமுத்து ஐயாவுடைய நிறைய பாடல்கள் நீங்களாம் ரசிச்சிருப்பீங்க. நல்ல கவிஞர்களுடைய கட்டுரைகளை வாசிங்க. வைரமுத்து ஐயாவுடைய வைரமுத்து சிறுகதைகள்னு ஒரு தூரத்து உறவுன்னு முதல் கதை ஒன்று இருக்குது. அதை எல்லா பெற்றோர்களும் வாங்கி வாசிக்கணும். வாசித்தா உங்கள் பிள்ளை அமெரிக்கா போகணுன்னு சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னு சத்தியமாக நினைக்க மாட்டீங்க. சார், ஒரு வாரத்துக்கு முந்தின செய்தி சார். அப்ராட்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான். ஹைதராபாத்தில் அப்பா அம்மா
பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், இன்வெஸ்ட்மெண்ட் அப்பா அம்மா கிட்ட கேட்குறான், அப்பா அம்மா தரலைன்னு சொன்னாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்பாவையும் அம்மாவையும் கத்தியால் மாறி மாறி குத்தி கொன்றுக்கான் சார் அந்த பையன். காசு உறவுகளை விட தலை தூக்கியதன் காரணம் என்ன? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்ச அப்பா அம்மா தவிர வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த தீய எண்ணத்தை வெடிக்கிற வெடிகுண்டு எது? இந்த அணிலாடி மூன்று. வைரமுத்தையாவுடைய முதலாய் அம்மாவுக்கு கவிதையை நீங்களாம் வீட்டுக்கு போய் ஒரு முறை கேளுங்க. இது பெரிய கவிதை, என்னால் பெரும்பகுதியை சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்கிறேன். கதக்கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா, கொத்தமல்லி 2 வச்சு குறுமிளகு சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைச்சு கொளன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும் அடுத்ததொரு மணமணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வடியும், கருவாடு தேன் ஒழுகும், கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இதெல்லாம் கேள்விப்பட்டே ரொம்ப நாள். இப்போ எச்சி ஊறுது, ஆனால் இன்னைக்கு வீட்டில் சமைச்சா என்னென்னமோ ஊறுது. அதுக்குள்ளே போக வேண்டாம். அதில் ஒரு வரி வரும், ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம். எப்படி? கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ. அவன் என்ன ஆக போறான் யாரு சார் தெரியும்? பிறந்த புள்ள கிடக்கிறப்ப துணுண்டு பிண்டா, அது என்ன செய்ய போகுது? வாழ்க்கையில் பெரிய ஆளாகுமா, தோத்து போயிருமா, தற்கொலை பண்ணிக்குமா, இல்லை எவனையாவது கொலை பண்ணுமா, களவாடுமா, எதுவும் தெரியாது. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ. இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும். இது இந்த பிள்ளைங்க வாசிச்சுன்னா எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் அம்மாட்ட. இன்னைக்கு கேட்கிறான்ல புள்ள வீட்டில் வந்து, என்னை எதுக்கு பெத்த, எனக்கு என்ன செஞ்ச? ஆத்திரமா வருது அந்த கேள்விகளை கேட்டான். ஏன் அவனுக்கு இதை யாரும் சொல்லி கொடுக்கலையே. என் பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பையனை தினந்தோறும் அடிப்பார் திட்டுவார். எனக்கு அவர்கிட்ட போய் ஒரு நாள் சொல்லணும்னு தோணும். நாளைக்கு உங்களுக்கு வயசான காலத்தில் உங்கள் பையன் உங்களை எப்படி சார் ட்ரீட் பண்ணுவான்னு கேட்கணும்னு தோணும். என்னால் முடியல. காந்தியுடைய சத்திய சோதனையில் ஒரு பகுதி அப்பாக்கள் வாசிக்க வேண்டிய பகுதி. காந்தி சின்ன வயசுல நிறைய தவறுகள் பண்ணார், தெரியும்ல எல்லாருக்கும். சின்ன வயசுல காந்தி எல்லா தப்பும் பண்ணார். பொய் சொன்னாரு, திருடினாரு, புகைப்பிடிச்சாரு, மது அருந்தினாரு, மாமிசம் எல்லாம் பண்ணார். இப்போ உங்க வீட்டில் டெய்லி வந்து ஒருத்தர் ராமாயணம் சொல்லிக்கிட்டே போறார். இந்த ராமன் ரொம்ப நல்லவன் அவர் நினைச்சிருக்காரு. அது வேற கதை, நம்ம அதுக்குள்ள போக வேணாம். இவர் கேட்ட ராமே நல்லவனா இருந்திருக்கார். இப்போ ராம இவ்வளோ நல்லவனா இருக்கானே, டெய்லி இதை கேட்குறாங்களே, நம்ம இவ்வளோ தப்பு பண்ணுறோமே, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் என்னன்னு ஒரு யோசனை காந்திக்கு. என்ன பண்ணுறாரு? ஒரு கடிதாசி எழுதுறார். அப்பா, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்பா கையில் கடிதாசி போய் சேர்ந்துருச்சு. காந்தி எதிர்த்தாப்புல நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தப்பு பண்ணோம்னு ஊர்லேருந்து எவனா வந்து சொன்னாலே உரிச்சு உப்பை தடவிடுவாங்க. நம்மளே எல்லா தப்பை எழுதிட்டோம்னு ஒத்துக்கிட்டாச்சு. லெட்ரு அப்பா கைக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒன்றும் புரியலை. சேர்ந்த உடனே கை காலெலாம் நடுங்குது காந்திக்கு. ஆத்தி கொல்ல போறாங்களே. காந்தியோட அப்பா காந்தி செஞ்ச எல்லா தவறையும் ஒவ்வொன்றா வாசிச்சுட்டே வர்றாரு. கடைசி வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காந்தி அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உண்மையிலே நம்மளா இருந்தால் துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டு கொண்டிருப்போம். அவர் பெரம்பு எடுக்கலை. காந்தி அப்பா அந்த கடிதத்தை மடிச்சு வச்சுட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தியோட அப்பா என்ன பண்ணாரு? 2 சொட்டு கண்ணீர் விட்டார். காந்தி எழுதுறாரு, இதை சொல்லிட்டு, இந்த உலகத்தை வென்ற அகிம்சையை நான் எங்கு கற்றேன் என்று எல்லோரும் கேட்கிறார்கள், என் அப்பாவின் 2 துளி கண்ணீரில் கற்றேன்னு காந்தி எழுது. நாமத்துக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா வர்றாரு. டேய், ஏடா உட்காந்து படிச்சுட்டே இருக்க, டெண்டு கொட்டையில் ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வாடாங்கிறார் அப்பா. அப்பா தமிழாசிரியர். நாமத்துக்கு அப்பா ஒரு பயங்கரமான தமிழாசிரியர்.
வீடு முழுக்க புத்தகங்களாக நிரப்பினவர், புத்தகங்கள் வாங்கினதுனால கடனாளியானவர். அந்த அப்பா சொல்கிறாரு, ஏய் போடா படம் பார்த்துட்டு வாடா. நாமத்துக்குமார் சொல்லிடுறாரு, இல்லை இல்லைப்பா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் நான் படிக்கணும். இந்த தகவலை சொல்லிட்டு நாமத்துக்குமார் இப்படி எழுதுறாரு, ஒருவேளை அன்று நீங்கள் ஏய் சினிமா கினிமா போனேன் பிச்சிருவேன், ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் சினிமாவுக்குத்தான் போயிருப்பேன், உட்காந்து படித்திருக்க மாட்டேன்னு எழுது. நான் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது ரொம்ப முக்கியமாக இந்த கதையை சொல்லுவேன். ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கான். தொடங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கும், பின்னாடி புரியும் நம்புகிறேன். செக்ஸ்னா என்னம்மான்னு கேட்டிருக்கான். அம்மா செவ்வுல பேத்து அடி உரிச்சு. அப்பா வர்றாரு, ஏன்டி பிள்ளைய போட்டு இந்த அடி அடிச்சிருக்க? எங்க அவன் செக்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்பா பின்னிட்டார். பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க பிள்ளைய. என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க பிள்ளைக்கு? நம்ம பள்ளிக்கூடம் அனுப்பினான். டீச்சர் என்ன கேட்டான்? செக்ஸ்னா என்னன்னு கேட்டான். டீச்சர் உங்கள் பிள்ளை தான் பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லா பிள்ளையும் கெடுக்குதுன்னு அவங்களுக்கு அடின்னு அடிச்சு கடைசி பெஞ்சில் அவன் மூஞ்சி மோரெலாம் வீங்கி உட்காந்துருக்கான். பக்கத்தில் இருந்த பையன் கேட்டிருக்கான், என்ன மாப்பிள்ள ஏன்டா அந்த அடி அடிக்கிறான்? செக்ஸ்னா என்னடா தெரியலடா, அந்த ஐடி கார்டில் கடைசியில் போட்டுருந்துச்சு, அது என்னன்னு கேட்க போனது தாண்டா இந்த அடி அடிக்கிறான். அவன் பாலினம் என்னன்னு கேட்டிருக்கான். மேலு ஃபீமேல்னா முடிஞ்சு போச்சு. ஆளாளுக்கு மேலுக்கு போட்டு அடிச்சு அவனை. குழந்தைகளிடம் நீங்கள் அமர்ந்து உரையாட வேண்டும் என்பதை எல்லா புத்தகங்களும் ஏதோ ஒரு வரியில் உங்களுக்கு நிச்சயம் பதிவு செய்து. வீட்டில் நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணுறோம் தெரியுமா? எத்தனை பேருடைய வீட்டில் அம்பேத்கருடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் பெரியாரோட புத்தகம் இருக்கு? எத்தனை பேரோட வீட்டில் அண்ணாவுடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் சேகுவாருடைய புத்தகம் இருக்கு? எத்தனை பேருடைய வீட்டில் இந்திய அரசியல் தலைவருடைய புத்தகம் பூரா இருக்கு? அந்த புள்ள இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு 234 தொகுதி இருக்குங்கிறதே தெரியாம சோசியல் மீடியாவில் தற்கூரிங்கிற பேர் வாங்காது. கைதட்டுங்க. வீட்டில் அரசியல் பேசுகிறோம். இந்த வெடிகுண்டுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு 23 வயசு பையன் குண்டு போட்டான் சார். எங்கே? பாராளுமன்றத்தில் குண்டு போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத்னு கத்துறாங்க 3 பேர். எதுக்குடான்னா இவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, அது ஆள் இல்லாத பகுதியில் குண்டு போட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். எங்கே ஆள் இல்லையோ அங்கே போட்டாங்க குண்டை. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 3 பேரையும். தூக்கில் போட போகிறாங்க. காந்தி கிட்ட மன்றாடுறாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க காந்தி, ஒரு உண்ணாவிரதம் எடுக்கிறேன்னு அறிக்கையாவது கொடுங்க, அந்த பசங்க 3 பேரை விட்டுருவாங்க. காந்தி எல்லாம் முடியாண்டார். அஹிம்சை தாங்க, அங்கிட்டு போனால் நான் எனக்கு தெரியாண்டார். இந்த கடிதத்தை எழுதினவர் அதில் இருக்கிற ஒரு பையனுடைய அப்பா. அந்த பையனுடைய அப்பாவை அந்த பையன் கூப்பிட்றான். 23 வயசு பையன், இங்கே வா, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? போய் கை கட்டி அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்க. நான் யாருக்காக தூக்கில் தொங்க போகிறேன்? இந்த தேசத்துக்காக தூக்கில் தொங்க போகிறேன். யாருக்காக தூக்கில் தொங்க போகிறேன்? என் கொள்கைக்காக தூக்கில் தொங்க போகிறேன். யாருக்காக தூக்கில் தொங்க போகிறேன்? நீங்கள் எல்லாரும் இந்த நாடு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக தூக்கில் தொங்க போகிறேன். நீ ஒரு அப்பாவை ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் தந்தையாக நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் அப்பான்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அப்பாவை திட்டின 23 வயசு பையனை இடம் போடுறாங்க தூக்குக்கு முன்னாடி. பொதுவாக தூக்கு மேடையில் ஒரு தூக்கு கைதி வந்தாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே வெயிட் செக் பண்ணுவாங்க. தூக்கு போடுறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுவாங்க. தூக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா வெயிட் என்ன ஆகும்? சும்மாவே நமக்கு குறையுது. சுகர் வந்து தூக்குனா கிடுகிடுன்னு குறைஞ்சிரும். இந்த பையனுக்கு மட்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், புத்தகத்தில் இருக்குது. கேட்குறாங்க, என்னடா உனக்கு மட்டும் எடை கூடியிருக்கு? 23 வயதில் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நெஞ்சுயர்த்தி சாக போகிற எனக்கு மகிழ்ச்சியால் எடை கூடியிருக்கிறதுன்னு சொன்னேன். அந்த 23 வயசு பையன் பேர் பகத்சிங். கூட செத்த 2 பேர் சுகதேவ், ராஜகுரு. 23 வயசு பையன் நம்ம வீட்டில் என்னவா சார் இருக்கான்? என்னவா இருக்கான்? பப்ஜியில் செத்துக்கிட்டு இருக்கான். தேசத்துக்காக சாக வேணாங்க. தேசத்துக்காக என்ன பண்ண வேணாம்? சாக வேண்டாம். இந்த தேசம் என்னவாக்கப்பட்டதுன்னு தெரிய வேண்டாம். இதை யார் சொல்லி கொடுப்பா? இதை யார் சார்? ஒன்றும் இல்லைங்க. தெருவில் நடந்து போகிறோம். இன்னைக்கு பார்க்குறேன், ஏதோ ஒரு பகுதியில்
பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க சொல்லுது, எங்கள் ஊரில் ரோடு வசதி இல்லை, அரசாங்கம் எங்களுக்கு பஸ்ஸு விடலை, நாங்கள் நடந்து போகிறோம், போகிற வழியில் தோப்புகள் இருக்குது, குடிச்சிட்டு எங்கள்கிட்ட வம்புழுக்கிறாங்க. 9-10 வயசு பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இந்த குடிகார என்ன வார்த்தை பயன்படுத்துன்னு தெரியல, வம்புழுக்கிறாங்க. வம்புழுக்கிறக்கு அவனுக்கு தைரியம் யார் கொடுத்தா? வம்புழுக்கிறவனை ஏன் எவனும் தட்டி கேட்கல? யோசிச்சு பார். நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், ஒரு அக்கிரமம் நடக்குது, எத்தனை பேர் சார் தட்டி கேட்டோம்? எத்தனை பேர் தட்டி கேட்க தயாராக இருக்கோம்? கியூபான்னு ஒரு நாடு, ஃபிடல் காஸ்ட்ரோன்னு ஒரு தலைவன், அந்த நாட்டில் பிறந்தேன், அந்த நாட்டுக்காக போராடினா. இந்த நாட்டிலே பிறக்காத ஒருத்தன் வந்தான் சார் பைக் எடுத்துக்கிட்டு டுருன்னு வந்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடினேன், சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன், நிதியமைச்சர் பதவிலாம் கொடுத்தாங்க. பதவி வாங்கின கொஞ்ச நாளில் கட்டுதான் சொல்லி வச்சுட்டான், இங்கே சுதந்திரம் வாங்கிட்டீங்க, ஆனால் இதுக்கு மேலே இங்கே வேலை கிடையாது, ஆப்பிரிக்காவுடைய பல நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, நான் அவனுக்காக போராட போகிறேன்னு கிளம்பி போயிட்டான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு போராடுவதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்ன சேகுவாரா சொல்றேன், யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அவனுக்கு தோள் கொடுப்பவன் என் தோழனாகிறான்னு சொல்றான். சேகுவாருடைய தோழனாகணுங்கிற எண்ணத்தை இளைஞர்கள்ட்ட எப்ப விதைக்க போறீங்க? உங்க லாஜிக்கா ஒரு கேள்வி வரலாம், என் புள்ள என் தம்பி தூக்கில் தூக்கணும், நாயாயா நடுக்காட்டில் சுடுகாட்டுக்கு போகணும், நாயாயா தெருவில் ஒருத்தன் கூட சண்டை போடணும், நாயாயா ஒருத்தனுக்காக மல்லு கட்டணும், நாயாயா சேகுவார் ஆகணும், நாயாயா பகத்சிங் ஆகணும், நாயாயா ஒருத்தனுக்காக போராடணும். நீங்க இந்த ஊர்ல இல்லை, உங்க வீட்டு பிள்ளை சென்னையில் படிக்குது, சென்னையில் வேலை செய்யுது, அங்கே அந்த பிள்ளைக்கு ஒரு அக்கிரமம், ஒரு பயிலும் கேட்கலையேங்கிற ஆதங்கம் வருதில்ல, ஒருத்தனுமே தட்டி கேட்கலையாங்கிற கோபம் வருதில்ல, எங்கள் அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, ஆஸ்பத்திரியில் சேர்த்தா எங்கள் ஆத்தா பிழைச்சிருக்குமே, ஒருத்தன் கூட வரலையாங்கிற வெறி வருதில்ல. அந்த ஒருத்தன் நான் நம்ம இருக்கன்னு ஆரம்பிச்சா சார் நமக்கு இன்னொருத்தன் வந்து நிற்பேன். இந்த வெடி உண்டு அந்த புத்தகங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கும். யாராவது மயக்கம் போட்டு கீழே விழுந்தா சொடா வாங்கிட்டு வாங்க, சொடா வாங்கிட்டு வாங்க, வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சிருக்கான். ஏன்னா நீ குடிக்கிற இல்லை, யாராவது மயக்கம் போட்டா எனக்கு இருக்குன்னு வந்துருங்க. 108க்கு போன் அடிச்சா நம்மளை ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி விட்டுருவாயிலோ, அன்னைக்கு லாஸ்டாக போய் ஆகி போயிருமே. நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸு. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவனான நன்மையும் செய்து விடுங்கிறது வள்ளுவான். எப்படி நமக்கு யாராவது வந்து கெட்டே செஞ்சுட்டு போயிட்டானா அவனுக்கு நல்லது செய்யணுமா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் நல்லது செய்ய ஏன் என்ன பண்ணுறோம்? அஞ்சு பயந்து நடுங்குறோம். இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தான் இல்லை, எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஆசபாசமும் இல்லாமல் இவனை பூரா அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? நீங்க ஒரு அரசு அதிகாரியை பார்க்க போறப்ப அவர் லஞ்சம் கேட்க மாட்டாரு, ஏன்னா அவன் எஜுகேட்டடா இருப்பான். நீங்க அங்கே பாதிக்கப்பட மாட்டீங்க. இப்ப எங்கேயோ ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறதுக்கு யார் காரணம்? நம்ம பிள்ளைய சரியா வளர்க்காதான் காரணம். அப்ப இதெல்லாம் அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம். நான் ஒரு கவிதை படித்தேன், மதிக்குமார் தாயுமானவன்னு ஒரு கவிஞ. இந்த கவிதை என்னை அப்படியே உலுக்கிடுச்சு. ஹைக்கூ தான். கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாதவனின், நல்லா புரிஞ்சுக்குங்க, கோவிலுக்குள் அனுமதிக்கப்படாதவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல்னு அந்த கவிதை முடியும் சார். எப்படி கோயிலுக்குள்ள ஒருத்தன் உடலையா, அவன் காலில் வந்து கோபுரமே விழுகுதான். அதுக்கு என்ன தெரியுமா தலைப்பு? பாவ மன்னிப்புன்னு தலைப்பு. யாரு இப்போ பாவ மன்னிப்பு யார் யார்கிட்ட கேட்குறா பாருங்க. இந்த கவிதையை நீங்க உங்க வீட்டு பிள்ளைக்கு அறிமுகப்படுத்திங்கன்னு வைங்களேன், எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரை உள்ள விடாம தடுத்தா இவன் கேள்வி கேட்பானா மாட்டானா? இவன் கேள்வி அரசியல்வாதி உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தன் கேள்வி கேட்குறான், உன் பேர் என்னங்கிறார் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாருங்கிற அடையாளத்தை கேட்க நினைக்கிறாருன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நம்ம பிள்ளைகளை அரசியல் படுத்த வேண்டாம்? இதை புரிஞ்சுக்கிற அளவுக்காவது நம்ம பிள்ளைகளை தெளிவுபடுத்த வேண்டாம்? இன்னைக்கு நம்ம போடுற பெட்ரோலோட விலை நமக்கு தெரியும். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு என்ன விலை விற்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு எவ்வளோ வரி கட்டுறோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த வரிக்கான பணம் எங்கே போகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன தம்பி பண்ண போகிறேன்? லெனின் சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் நாட் இன் டு த பாலிடிக்ஸ்,
பாலிடிக்ஸ் வில் எவென்ச்சுவலி என்டைர் இன்டு யுவர் லைஃப்ங்கிறாரு. நீங்கள் அரசியல் படவில்லை என்றால் அரசியல் வலுக்கட்டாயமாக உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும். வாழ்க்கையில் எல்லாமே அரசியல் தான். வாழ்க்கையில் எல்லாமே காலையில் எந்திரிக்கிறது நைட்டு தூங்குற வரைக்கும் பயன்படுத்துறதுலேருந்து பயன்படுத்தப்படுறதுலேருந்து நீங்கள் கட்டுற வரியிலேருந்து வாங்குற சம்பளத்துலேருந்து அரிசி சர்க்கரை உப்பு எண்ணெய் எல்லாம் அரசியல். ஆனால் பிள்ளைகளுக்கு அரசியல் ஆகாது. அப்புறம் கூட்டம் கூட்டமாக போய் சாகாமல் என்ன செய்வேன்? அதான் நடக்கும். ஏன் புத்தகம் ஒரு வெடிகுண்டு தெரியுமா? ஏன் புத்தகம் ஒரு வெடிகுண்டு தெரியுமா? ஜெயமோகனோட யானை டாக்டர்னு ஒரு புத்தகம் இருக்குது சார். அறம்னு ஒரு தொகுப்பு இருக்கு, நீங்கள் வாங்கி படிங்க. யானை டாக்டர் வேறு 80 பக்கம் குட்டி உண்டு புத்தகம். யாரெல்லாம் யானை டாக்டர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க, தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, படித்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் யானை டாக்டர் வாங்கி படிங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். யானை டாக்டர் புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் ஒரு புது பார்வையை எனக்கு கொடுத்துச்சு. யாருக்கெல்லாம் கோயில் யானை பிடிக்கும்? கை தூக்குங்க. கோயில் யானை யாருக்கெல்லாம் கோயில் யானை பிடிக்கும்? அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு கோயில் யானையே பிடிக்கல சார். ஏன் தெரியுமா? விகடனில் ஏன் எதற்கு எப்படின்னு சுஜாதா ஒரு தொகுப்பு போடுறார். அது பாகம் 1 பாகம் 2 இருக்குது. சுஜாதா எல்லாத்தையுமே அறிவியல் ரீதியாக அணுகக்கூடியவர், எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக ஆன்சர் பண்ணுவார். ஏன் இந்த ஹீரோயினுக்கு உதட்டு கீழே மச்சம் இருக்குலாம் கேட்பாங்க நம்மால், அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஏன் இந்த நட்சத்திரம் மட்டும் இந்த நேரத்தில் மின்னுதுன்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லுவார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அதில் ஒரு கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன் மதம் பிடிச்சா யானை பாகனையே போட்டு மிதிக்குது? இது கேள்வி. பாகை யாருங்க? பாகை யாரு? ஒரு அப்பாவி. அவன் தான் அந்த யானைக்கு அப்பா மாதிரி. சோறு ஊட்டுறான், குளிப்பாட்டுறான், தங்க வைக்கிறான், தூங்க வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். இப்போ இவனை போய் கொல்லலாமா யானை? தப்பு தானே? இப்படித்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சுஜாதா சொல்கிறாரு, காட்டிலிருந்து இழுத்து வந்து சங்கிலியால் கட்டி போட்டு அரை வயிற்று கவளம் கொடுத்து 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்க வைத்தால் அவனை மிதித்து கொல்லாமல் யானை என்ன செய்யும் கேட்கிறார் சுஜாதா. கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை இருக்கு, யானைகள் உங்களிடம் கையேந்தி கேட்பது காசுகளை அல்ல காடுகளைன்னு அந்த கவிதை முடியுது சார். என்னவா? யானை உங்கள்கிட்ட கையேந்தி என்ன கேட்குதான்? காசை கேட்கலையாம். ஒரு யானையுடைய சராசரி வாழ்க்கையை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் நடக்கணும் சார் ஒரு யானை. அதுதான் அதோடைய உடல் அமைப்பின் இயற்கையே. வலசப்பாதைன்னு காட்டுகளை சொல்லுவாங்க. காட்டில் இருக்கிற மரங்கள் பெரும்பாலும் வளருவதற்கு யானைகள் தான் காரணம். ஒரு நாளைக்கு யானை 150 கிலோ வரைக்கும் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம். 100 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கும். இது நடந்து நடந்து போதில்ல, அதில் போடுற சாணமெல்லாம் மரமாக முளைக்கும். இப்போ இந்த யானையை கூட்டியாந்து காட்டில் இருந்து பிடிச்சிட்டு வந்து காதலிக்க விடாமல், இணை சேர விடாமல், சோறு போடாமல் கட்டி வச்சிங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லா கோவிலில் இருக்கும் யானையும் மன அழுத்தத்தில் இருக்கிறது என்று டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி நிரூபித்திருக்கிறார். அதனால் சட்டம் இருக்குது, இனிமேல் கோயில்களில் யானையை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. நமக்கு என்ன கவலை? வீட்டில் ஆத்தாப்பனுக்கு ப்ரெஷர் வந்தாலே நம்ம அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை, மாத்திரை வாங்கி போட்டு படுங்கன்றோம். யானைக்கு ப்ரெஷர் வந்தால் நமக்கு என்ன, சுகர் வந்தால் நமக்கு என்ன. ஆனால் எவ்வளோ பெரிய கொடுமை இது. அந்த யானை டாக்டரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ கூட அண்ணன் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் படம் எடுத்தாங்க, ஜிகிர்தண்டா XXன்னு ஒரு படம். அந்த படத்தில் யானை வந்து நன்றி சொல்லும், அது பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இந்த காட்சி யானை டாக்டர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு யானை நடக்க முடியாமல் இருக்கும், காட்டு யானை. இவர் மெல்ல மெல்லமாக அந்த யானைக்கிட்ட போவார். இந்த முட்டிக்கு கீழே இருக்குல்ல சார், முட்டிக்கு கீழே அந்த யானைக்கு முழு காலும் சீல் பிடிச்சிருக்கும். என்னடான்னு உள்ளே பார்த்தா இவ்வளோ பெரிய உடஞ்ச பீர் பாட்டில் காலுக்குள்ளே சொறி இருக்கும் சார். அந்த யானைக்கு உடஞ்ச பீர் பாட்டில் அதெல்லாம் எடுத்து அவர் தொடச்சி அப்படியே லிட்டரு கணக்கில் அந்த சீல் ரத்தம்லாம் எடுத்து பஞ்சு வச்சு அடைச்சி யானையை சரி பண்ணிடுவார். ஒரு 2 மாதம் கழித்து இவங்க போயிருப்பாங்க 60 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வைத்தியம் பார்க்க. அந்த யானையெல்லாம் நைட்டு வீட்டு திடீர்னு நிசப்தமாக இருக்கும், வித்தியாசமான சத்தம் இருக்கும். அந்த கதையில் அந்த கதை சொல்லியா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யங்ஸ்டர் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் அதெல்லாம் பிரமிச்சு எழுதுவான். லேசாக அந்த காலை பொழுது வரும்போது பார்த்தா சுற்றிலும் ஒரு 50 யானைகளுடைய கண்கள் தெரியும். யோசிச்சு பாருங்க, சுற்றிலும் ஒரு 50 யானை உங்களை நடுக்காட்டில் சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யானைகள் என்ன கொண்டு வரும்னா
ஒரு குட்டி யானைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக கூட்டி வரும். மருத்துவம் பார்த்து முடிச்சோடனே எல்லா யானையும் ஒன்றா சேர்ந்து தும்பிக்கையை தூக்கி பிளறி நன்றி சொல்லும். இதை அவ்வளோ கூஸ்பமாக அதில் எழுதியிருப்பார். இதை உங்கள் வீட்டு பிள்ளை படிச்சிட்டான்னு வைங்களேன், அவன் பீரு குடிப்பானா மாட்டானா எனக்கு தெரியாது, ஆனால் குடித்த பீர் பாட்டில் ஒருபோதும் காட்டுக்குள் விட்டெறிய மாட்டவே மாட்டான். அதுக்கு தான் புத்தகம் ஒரு வெடிகுண்டுன்னு நான் சொல்கிறேன். சமூகத்தின் மேல் அக்கறை இருக்கிற பிள்ளைகளை எப்படி சார் உருவாக்க போகிறீங்க? நான் இந்த ஒரே ஒன்று சொல்லி நிறைவு செஞ்சுறேன். வேடிக்கை பார்ப்போம். மறுபடியும் நாமத்துக்குமார் நினைட்டே போகிறேன். நாமத்துக்குமார் சின்ன பையனாக இருக்கார். அம்மா தவறிடுறாங்க. ஆயா தான் வளர்ப்பு. ஆயா சைவம். சைவ வீட்டில் வளர்றது எவ்வளோ பெரிய குடும்பம். நம்ம ஆளுக்கெல்லாம் கவிச்சியாவது அடிக்கணும். நேற்று மீன் குழம்பு சட்டியாவது கொண்டா மோந்து பார்த்து இந்த கஞ்சியை குடிக்கிறான். செய்வோம்ல, கவிச்சி வாடையாவது வேணும். ஆயா சுத்த செய்வோம். நாமத்துக்குமாருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு அப்போல்லாம் மாட்டு வண்டியில் ஒரு தாத்தா பிள்ளைகள்லாம் ஏற்றிட்டு போவார். திடீர்னு ஒரு நாள் அந்த தாத்தா வரல, வேற ஒரு அண்ணன் வர்றாரு. ஒரு இளவட்ட அண்ணன், 25 வயசு, சட்டையில் 2 பித்தா கழட்டியிருக்காரு, கையில் கட்டியிருக்காரு, நெஞ்சு முடி தெரியுது, வாயில் ஒரு பிடி, பாண்டி அண்ணன்னு பேர். வண்டி அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போகுது. ஒரு கருவ காட்டுக்கு நடுவில் நிற்கிது. அவர் போய் சிறுநீர் கழிச்சிட்டு ஒரு பீடியை பற்ற வச்சுட்டு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் எடுங்கிறார். டிஃபன் பாக்ஸா எல்லாம் எடுக்கிறான் பயந்துக்கிட்டே. எல்லா டிஃபன் பாக்ஸ்லேருந்தும் பாதி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு யாராவது இதை ஸ்கூலில் சொன்ன கொன்னே விடுவேன் மிரட்டிட்டார். இப்போ எல்லாம் பாயிண்டாங்க. டெய்லி இது தொடருது. டெய்லி பாதியாக சாப்பிட்றாரு. ஒரு நாள் நாமத்துக்குமாருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அத்தை மீன் குழம்பு வச்சுருக்காங்க. இந்த மீன் குழம்பு கொண்டாந்து நாமத்துக்குமார் கொடுக்குறாங்க. டிஃபன் பாக்ஸில் அடைச்சாச்சு. மீன் குழம்பு 4 துண்டு வறுத்த மீன். இப்போ இதை பார்த்த உடனே நாமத்துக்குமாருக்கு பாண்டியன் ஞாபகம் வந்துருச்சு. எப்படி அண்ணன் பாதி சாப்பிடுவார். 2 துண்டு பாண்டியண்ணனுக்கு, 2 துண்டு நமக்கு. வண்டி போகுது, நிற்கிது. பாண்டியனை வண்டி விட்டு இறங்குறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு, பீடி பற்ற வைக்கிறாரு. வந்த உடனே முத்துக்குமார் உன் டிஃபன் பாக்ஸை கொடுன்னு கேட்குறாரு. திறந்து பார்த்தா மீன் குழம்பு. அடடா, முழு டிஃபன் பாக்ஸையும் சாப்பிட்டு இன்னைக்கு அண்ணனுக்கு இது போதும்டா, மற்ற வேற டிஃபன் பாக்ஸை திறக்க வேணாம், மூடி வைக்கிட்டிருக்கார். நாமத்துக்குமார் கோவம், பயங்கர கோவம். போய் ஹெட்மாஸ்டர் சொல்லி கொடுத்தார். மறுநாள்லேருந்து பாண்டியனே டிரைவருக்கு வரலை. இது நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கழித்து நாமத்துக்குமார் நண்பர்களோட ஒரு திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போகிறார். திரையரங்கத்துக்கு படம் பார்க்க போகும்போது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு அங்கிள், அப்படி சொன்னாதான் இப்போ எல்லாருக்கும் புரியுதுல்ல, அங்கிள் இன்டர்வெல்ல தம்பி என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. தெரியல என்ன யார் நீங்கள்? என் பேர் பாண்டி. நாமத்துக்குமாருக்கு பயம் வந்துருச்சு. அண்ணே மன்னிச்சிருக்கண்ணே, ஏதோ சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை தம்பி, உங்கள் மேலே தப்பு இல்லை, நான் தான் தப்பு. எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர், 5 பொம்பளை பிள்ளைங்க, நான் ஒருத்தன் தான் ஆம்பளை பையன். நான் சம்பாரித்த காசில் தான் எல்லாருக்கும் சோறு போடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு நேரம் தான் சோறு, ஒரே ஒரு நேரம். அந்த ஒரு நேரமும் நான் சாப்பிட மாட்டேன். உங்கள் சாப்பாடு சாப்பிட்டேன்ல, அதுதான் தம்பி என்னுடைய ஒரு நாள் சாப்பாடே. அப்போ எனக்கு ஒரு வழி தெரியல, பசி, அதனால் சாப்பிட்டேன், மன்னிச்சிருங்க தம்பின்னு பாண்டியனே சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு இன்டர்வெல் முடிய போது நாமத்துக்குமார் போய் இருக்கையில் உட்காந்துட்டாரு. மறுபடியும் தோலை ஒரு கை தொடுது. திரும்பி பார்த்தா பாண்டியனே 2 ஐஸ்கிரீமோட வந்திருக்கார். தம்பி இதை வாங்கி. ஐயோ வேணாண்ணே. இல்லை தம்பி எனக்காக வாங்கிக்கிறங்க. அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியை அந்த ஐஸ்கிரீம் கொடுத்து தணிக்கிறார். நாமத்துக்குமார் இப்படி எழுதுறாருங்க. இதனால தான் நாமத்துக்குமார் அந்த ஐஸ்கிரீமை நக்கிய போது அதில் மீன் குழம்பு வாடை அடித்ததுன்னு எழுதுறார். வேடிக்கை பார்ப்போம் நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். ஏன்னா அந்த வேடிக்கை பார்ப்போம்ல ஒவ்வொரு கட்டுரை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வேறு புத்தகங்களில் இருக்கிற முக்கியமான சின்ன குறிப்புகள் நாமத்துக்குமார் கொடுப்பார். இதில் போட்டிருக்காரு, கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உடல் உறுப்புகள் இல்லாத மனிதர்கள் உண்டு. கரெக்டு தானே? கை அறுபட்டு, கால் அறுபட்டு, உடல் உறுப்புகள் இல்லாத மனிதர் உண்டு, வயிறு இல்லாத மனிதர் உண்டான்னு அந்த கவிதை கேட்குதுங்க. இதை வாசிச்சா ஒரு பிள்ளைக்கு தாம் பசி மட்டும் இல்லை, வேற ஒருத்தன் பசி புரியுமா புரியாதா? இந்த வெடிகுண்டை நீங்க எப்ப விதைக்க போறீங்க? இந்த வெடிகுண்டை ஏன் ரோட்டோர நடந்து போறப்ப யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடந்திருந்தா அவருக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற பழக்கம் உங்க பிள்ளைக்கு இருக்கா இல்லையாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்?
நமக்கே இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியலையே. எங்கள் அம்மா நான் பஸ் ஏறும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு வாட்டர் கேன் கொடுப்பாங்க. அம்மா இதை தூக்க முடியாதும்மா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது உனக்கு இல்லைப்பா, கூட பயணிக்கிற யாராவது ஒருத்தர் தவிக்கி எடுத்துகிட்டு போம்பாங்க எங்கள் அம்மா. பசி என்னும் பெருந்திங்கிறது பசி பிணிங்கிறான் வள்ளுவன். ஏன் பசி பிணிங்கிறான்? பசி நோய் இல்லை, மருந்து கொடுத்தா ஆறாது. பசி பிணி, ஒரு தீராத நோய். அதை யாரு தீக்கிறது? இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இஃப்தார் வைக்கிறாங்க. இஃப்தாருடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெள்ளனை சாப்பிடுவாங்க, அப்புறம் இரவு தான் சாப்பிடுவாங்க, நடுவில் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லி கொடுக்குது, இந்த ஒரு மாத காலமாவது சக மனிதர்களின் பசியை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் பிறரின் பசி உணர்ந்து 4 பேருக்கு சோறு போடுவேன்னு ஒரு மதம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு மதம்னா என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல, சாதினா என்னன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கல, அரசியல்னா என்னன்னு புரியல, சமூகம்னா என்னன்னு தெரியல. இதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு கருவி புத்தகம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவி எது? புத்தகம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்ன வேணால் ஆக்குங்க சார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதையா கதையான்னு தெரியல, கைக்குதா. ஊர் பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. எப்படி? ஊர் பிரசிடென்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பிரசிடென்ட் அப்படி வாழ்ந்துருக்கார் அந்த ஊர்ல. புரியுதுங்களா? நம்ம மாண்டு போனோம்னா 2 வார்த்தை தான். ஒன்று, நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, இல்லைன்னா நல்ல வேலை போயிட்டாருப்பா. நல்ல மனுஷன் போயிட்டா இருப்பாங்கிறதுக்கும் நல்ல வேலை போயிட்டா இருப்பாங்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஐயா சுகீஸ்வம் இந்த கதை சொல்லுவாங்க. ஒரு ஆள் மண்டையை போட்டாரா, கொண்டு போய் புதைச்சிட்டாங்களாம். இந்த உசுறு அந்த உடம்பை பார்த்து கேட்டுச்சான், இல்லை உன்னை வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா, எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டரு உடம்பு சொல்லியிருக்கு. என்ன எதில் வந்தாங்க? சொர்க்கரை தான். வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா, குதிரை பாயுது, சிங்கம் முறைக்குது, யானை புளிருது, தங்க கலரில் சொர்க்க ரதம். அவன் செஞ்ச ஊரா பாம்பா இருக்கு. எவ்வளோ கொடுத்த? 10,000 ரூபா வாடகை. இப்போ உசுறு ஒரு கேள்வி கேட்குதான் உடம்புக்கிட்ட, உன்னை 3 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்தால அவனுக்கு 10,000 ரூபா கொடுத்த. 65 வருஷம் உன்னை தூக்கிக்கிட்டு இந்த உலகம் பூரா அலைஞ்சிருக்கேன், எனக்கு என்னடா கொடுத்தேன்னு உசுறு கேட்டுச்சான். என்னங்க பதில்? உசுருக்கு என்ன கொடுக்க முடியும்? உசுருக்கு என்ன கொடுக்க முடியும்? வள்ளுவர் சொல்றாருங்க, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்குங்கிறார் வள்ளுவன். இந்த உயிருக்கு நீங்க ஒரு சம்பளம் கொடுக்க முடியுமா? அது என்னவா? ஈதலும் இசைபட வாழ்தலும் தான். இந்த உலகில் இறந்து போனவரின் பெயரை உச்சரிக்கும் கடைசி மனிதரோடு அவரின் சகாப்தம் முடிகிறதுன்னு வைரமுத்து எழுதியிருக்காரு. வைரமுத்து சிறுகதையில் எப்படியா? ஒரு ஆள் மாண்டு போனார், ஒரு ஆள் முருகேசன் மாண்டு போயிட்டாரு. முருகேசன் பேரை யார் சொல்லுவா? அடுத்து முருகேசன் மனைவி, கொஞ்ச நாளைக்கு முருகேசன் மயன், எப்பயாவது திட்டுறதுக்கு முருகேசன் மருமக, அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் முருகேசன். ஆனால் பாரதியின் பெயர் இன்னும் உச்சரிக்கப்படுகிறதே. பாரதிதாசனாக ஒரு சிறுவன் வேடமிடுகிறாரே, காந்தி இன்னும் வாழுகிறாரே, வள்ளுவன் இன்னும் வாழவிருக்கிறாரே, அப்துல் கலாம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கிறாரே. அவங்கெல்லாம் ஈதலும் இசைவிட வாழ்தலுமா இருந்திருக்கிறாங்க. இந்த வெடிகுண்ட புத்தகங்கள் மட்டும்தான் செய்யும், வேற யாரும் செய்ய முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்துங்க. என்ன பண்ணா போதும்? புத்தகத்தை மட்டும் அறிமுகப்படுத்துறதா என்ன? அந்த தாப்பா இருக்கு புக் ஃபேரு, போய் வாங்கி இல்லை, நீங்க வாங்கி நீங்க படிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைக்கு தானா புரியும், தானா புரியும். புத்தகம் என்கிற பெரும் புரட்சியை, இந்த சமூகத்தின் தேவையை, உங்கள் நல்வாழ்வுக்கான வழியை அடுத்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நாமும் சேர்ந்து எடுத்து மடித்து பையில் வைத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வாசிப்பது எப்படின்னு அண்ணன் செல்வேந்தன் அவர்கள் எழுதின புத்தகம் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். நான் எங்கே போனாலும் வாங்குவேன், அதை வாங்கி எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பேன். வாசிப்பது எப்படி, நீங்கள் போய் வாங்கிக்கலாம், டிஸ்கவரி புக் பேலஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஏன் வாசிக்கணும் நிறையா லாஜிக்கலான விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று சொல்லியிருக்காரு, ஏன் வாசிக்க வேண்டும்?
நீ முட்டாள் இல்லை என்று யாரிடமாவது நிரூபிப்பதற்காக வாசிக்க வேண்டும்ங்கிறார். எப்படி? உனக்குலாம் அறிவு இருக்கான்னு சொன்னால் கோவம் வருதுல்ல. காசு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றுவான், வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றுவான், நேற்று வந்து கேட்டுருக்கூடாதான் இருப்போம். அறிவு இருக்கான்னு கேட்டால் நேற்று வந்து கேட்டுருக்கூடாதான் போமா. யாரை பார்த்து என்னடா ஆகட்டும், நீ அறிவுள்ளவர்களாக புத்திசாலிகளாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பது அவசியம். அந்த வெடிகுண்டை ஒவ்வொரு நாளும் வெடித்து வெடித்து உங்களுக்குள் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெறியேற்றுங்கள். இந்த சமூகம் சிறந்ததாக மாற வீரன் ஈவேரா சொன்ன கவிதையை மீண்டும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி, அப்படி வந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி முறைப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.